ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் அப்பாவோட பர்த்டே. எங்கள் அப்பாவை எந்த மாதிரிலாம் சர்ப்ரைஸ் பண்ணுறோன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்காக எங்கள் அம்மா 5:20க்கெலாம் எங்களை எழுப்பி விட்டுட்டாங்க. எங்கள் ஊர் சர்ச்சில் எப்போவுமே மார்னிங் 5 o'clock ப்ரேயர் நடக்கும். எங்கள் அப்பா அதுக்கு மிஸ் பண்ணாமல் போயிடுவாங்க. அந்த எப்போ நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டோம். முந்தின நாளே அப்பாவுக்கு தெரியாமல் கேக் வாங்கிட்டோம். எங்கள் வீட்டில் வச்சேன், எங்கள் அப்பாட்ட மாட்டிருவான்ட்டு எங்கள் பாட்டி வீட்டில் வச்சேன், அதான் எடுக்க போயிட்டு இருக்கோம். கேக் கட் பண்ணுறக்காக ரியா டேபிளெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தா. நாங்கள் எப்படா அப்பா வருவான்ட்டு காத்துட்டு இருந்தோம். எங்கள் ஊர் சர்ச்சில் இப்போ தான் எல்லாரும் ப்ரேயர் முடிஞ்சு வந்துட்டுருக்காங்க. பசங்கள்லாம் எப்படா அப்பா கதவை திறந்துட்டு வருவாங்க, சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருந்தாங்க. கதவை திறக்கிற சத்தம் கேட்டோன்னே ஆரோ ரெடியானா, அப்புறம் பார்த்தா அது பாட்டி. மறுபடியும் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருந்தான். ஆனால் ஆர்வ கோளாறில் கதவை திறக்கிறதுக்கு முன்னாடியே டப்புன்னு வெடிச்சிட்டான். அவங்க உள்ளே வந்ததுமே நாங்கள்லாம் எந்திரிச்சிருப்போன்னு நினைக்கவே இல்லை. ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. பசங்களும் தூக்க கலக்கமே இல்லாமல் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. அப்புறம் கேக் கட் பண்ணோம். அப்புறம் அத்தை ப்ரேயர் பண்ணி விட்டாங்க. நாலு பேருமே கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தோம். அப்புறம் அந்த கிஃப்டெல்லாம் கொடுத்தோம், ஓப்பன் பண்ணாங்க. நைட்டே உட்கார்ந்து கிஃப்டெல்லாம் பேக் பண்ணிட்டோம். ஆனால் என்னோட கிஃப்ட் பேக்கில் மட்டும் என்ன கிஃப்ட் இருக்குன்னு பசங்களுக்கு கூட தெரியாது. அவங்கக்கிட்ட சொல்லிட்டா அப்பாட்ட சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுல அவங்கக்கிட்ட கூட சொல்லாமல் வச்சுருந்தேன். இனியா கொடுத்த கிஃப்டில் சன்ட் பாட்டில் இருந்தது. ஆரா கொடுத்த கிஃப்டில் இயர்பட்ஸ், ப்ளூடூத் இயர்பட்ஸ் இருந்துச்சு. ரியா கொடுத்த கிஃப்டில் கீ செயின் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருந்தோம். ஃபேமிலி ஃபோட்டோ போட்ட கீ செயினும் அப்புறம் அவங்களோட நேம் எழுதின கீ செயினும் வாங்கி வச்சுருந்தோம். அதுவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லாஸ்ட்டாக என்னோட கிஃப்ட் பேக்கை ஓப்பன் பண்ணாங்க. அதில் தான் அவங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருந்தது. பாக்ஸ் ஃபுல்லாக சாக்லேட் போட்டு அதுக்கு கீழே தான் அந்த கிஃப்டை ஒளிச்சு வச்சுருந்தேன். அது கூட அவங்களுக்கு தெரியல, அதை பார்க்காமலே கீழே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் தான் மறுபடியும் எடுத்து அதை ஓப்பன் பண்ணாங்க. ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கி அதோட கீயை பேக் பண்ணி வச்சுருந்தேன். இந்த பைக் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே ரோட்டில் போகும்போது பைக் வாங்கினா இது மாதிரி தான் வாங்கணும் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு வருஷமாக பிளான் பண்ணி இந்த பைக்கை வாங்கினேன். பைக் டெலிவரி எடுத்தது கூட அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கிட்டோம். முந்தின நாள் அண்ணாவை வர சொல்லி
அண்ணாவை கூப்பிட்டு போய் ஷோரூமில் போய் பைக் எடுத்து நைட்டு ஃபுல்லாக அண்ணா வீட்டில் விட்டுட்டு அடுத்த நாள் காலையிலே அண்ணா கொண்டு பைக்கை வீட்டு முன்னாடி விட்டுருந்தான். பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் பசங்களை பைக்கில் ஏற்றி ரவுண்டு கூப்பிட்டு போனாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. பாய் பாய், see you.